முதலில் நீ என்ன சமைக்க போகிறாய் என்பதை தேர்வு செய்வோம். ஓ, அங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். அருமை, எனக்கு ஒரு கேக் செய்யுங்கள். நீங்கள் எல்லோரும் அதை கையாள முடியும். எனக்கு கொஞ்சம் பாப்கார்ன் தேவைப்படும். ஆனால் நீ என்ன கொண்டு வந்த, சாண்டா? எனக்கே தெரியவில்லை. இதை பற்றி யோசிக்க வேண்டும். ஓ, நான் யோசித்தேன். எனக்கு என் குள்ளங்களின் உதவி தேவை. ஓ, இங்கே இவங்க இருக்கிறாங்க. என்ன கேக்குக்காக என்னை கொண்டு வந்தீங்க? வாவ், இது மிகவும் சுவையான கிரீம். நன்றி. மேலும் ஸ்பான்ஸ் கேக், மேலும் வெள்ளை சாக்லேட் கூட. அதுவே எனக்கு தேவையானது. என் நம்பிக்கையான உதவியாளர்களுக்கு நன்றி. நார்த் போலில் சந்திப்போம். ஹோ ஹோ ஹோ. என்ன, நீ இது முதல் முறையாக நான் குள்ளநரிகளை பார்க்கிறேன். சரி, சமையலை தொடர்வோம். பாப்கார்ன் மற்றும் மார்ஷ்மெல்லோ பஃப்பை ஒரு கிண்ணத்தில் கலந்து விடுங்கள். ஒரே மாதிரியான கலவை கிடைக்க வேண்டும். எக்கை சேர்ப்போம். ஸ்பான் கேக்கின் மீது கிரீமை பிழிந்து பிறகு மற்றொரு ஸ்பான் கேக் அடுக்கை வைங்கள். இதை பல முறை மீண்டும் செய்ய வேண்டும். அருமை. இப்போது நாங்கள் எல்லாவற்றையும் கிரீமுடன் சமமாக்குகிறோம். வாவ், இது பச்சை கிறிஸ்துமஸ் மரமாக மாறிவிட்டது. ஆனால் நீங்கள் விவரங்களை சேர்க்க வேண்டும். கிரீமில் இருந்து அழகான பச்சை மலர்களை கேக்கின் முழுவதும் பிழிந்து விடுங்கள். சரியானது. இப்போது இது கிறிஸ்துமஸ் மரம் போலவே தெரிகிறது. சிவப்பு மற்றும் பச்சை ஸ்பிரிங்கிள்களை சேர்ப்போம். வாவ், இது அருமையாக இருக்கிறது. இது அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் மரம் போல தெரிகிறது. வெள்ளை சாக்லேட்ல இருந்து ஒரு நட்சத்திரத்தை நமது கிறிஸ்துமஸ் மரத்தின் மிக மேலே உருவாக்குகிறோம். மைலி, என் கேக் உனக்கு எப்படி இருக்குது? அது குளிர்ச்சியானது. சாண்டா, நீ நல்ல வேலை செய்தாய். நான் ஒரு பனி மனிதன் கேக் செய்ய முடிவு செய்தேன். பாருங்கள், நான் அதை ஏற்கனவே சேர்த்து விட்டேன். இப்போது பனி போல தேங்காய் சிப்ஸ்களை சேர்க்க போகிறேன். மூக்குக்கு பதிலாக ஒரு கேரட் கூட இருக்கும். சரி, இப்போது சாக்லேட் சாண்டாவை எடுத்துக்கொள்வோம். வாவ், இது என்னை போலவே இருக்கிறது. எல்லா பேக்கேஜிங்கையும் அகற்றிவிட்டு சாக்லேட்டை ருசிக்க வேண்டும். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. என்ன? இல்ல இல்ல இல்ல, இந்த சாக்லேட் இடத்துல நான் இருக்க விரும்பவில்லை. சாண்டா, நீ என்ன பேசுற? உனக்கு பயமா? இது உள்ளே M&M's தான். இது எனக்கு தேவையான அனைத்து விவரங்களையும் சேர்க்க உதவும். எப்படி அழகாக மாறி இருக்கிறது என்று நீயே பாரு. இப்போது சிறிய ஓரியோஸ் எடுப்போம். அவை என் பனி மனிதனின் கண்கள் ஆகும். தயார். இது மிகவும் அழகாக இருக்கிறது மைலி. நீ நல்ல வேலை செய்தாய். செஃப், நீங்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள்? நான் அலங்காரங்களை சேர்க்க வேண்டும். ஷேக் செம்மறியாடாக உள்ளது. நாங்கள் மென்மையான மிட்டாய் மற்றும் இனிப்பு மிட்டாய் கம்பியால் ஒரு விழா உருவாக்குகிறோம். முடிந்தது. Bon appetit, Jess. வாவ், எல்லா கேக்குகளும் அருமையாக இருக்கின்றன. நான் எங்கு தொடங்க வேண்டும்? ஓ, சரி. இந்த பனி மனிதன் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறான். மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, ஆம், எனக்கு இது பிடிக்கும். இந்த மூக்கு எதனால் செய்யப்பட்டது? ஓ, இது உண்மையான கேரட்டா? எனக்கு காய்கறிகள் பிடிக்காது. நான் இதை இனி சாப்பிட மாட்டேன். இப்போது இந்த இனிப்பு பரிசை முயற்சிப்போம். வாவ், அது அருமையாக இருக்கிறது. உள்ளே சாக்லேட் கேக்குகள் உள்ளன. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இந்த பரிசு பிடிக்கும். இது என்ன? ஓ, இது முழு கிறிஸ்துமஸ் மரம். எவ்வளவு குளிர். நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். மிகவும் சுவையா இருக்கிறது. கிறிஸ்துமஸ் மரம் நம்ப முடியாத அளவுக்கு சுவையா இருக்கிறது. நான் வெற்றியாளரை தேர்ந்தெடுத்து விட்டேன். அது சாண்டா. ஓ ஓ ஓ, நன்றி ஜெஸ். நீ எப்போதும் நல்ல குழந்தைகளின் பட்டியலில் இருந்தாய். எனக்கு வாழ்த்துக்கள். அட, இந்த முறை என்ன சமைக்க முடியும்? சரி, நான் இதை தேர்ந்தெடுத்தேன். இந்த அஞ்சல் அட்டையில் என்ன இருக்கிறது? ஓ, கோகோவா. ஓ, எனக்கு இப்போதே அது தேவை. என்னிடமும் ஒரு யோசனை இருக்கிறது. உங்களுக்கு 2 பொருட்கள் மட்டுமே தேவை. பாலை மற்றும் சாக்லேட்டை பாத்திரத்தில் கலந்து கொள்ளுங்கள். அதை சூடாக்கி கலந்து கொள்ள வேண்டும். வேலை முடிந்து ஒரு கடினமான இரவுக்கு பிறகு என் மனைவி எனக்கு இந்த பானத்தை அடிக்கடி தயாரித்து தருவாள். அதை கண்ணாடியில் ஊற்றுங்கள்.
இது எவ்வளவு அழகா இருக்குது பாருங்கள். நாம் கொஞ்சம் பனிக்கட்டிகள் சேர்க்க வேண்டும். நான் சில பனித்துளிகள் செய்வேன். அதுதான். இப்போது அதை கண்ணாடியில் வைக்கிறோம். ஓ, இது மிகவும் குளிர்ந்திருக்கிறது. எனக்கு பிடிச்ச மாதிரி. ஓ மைலி, நீ என்ன கண்டுபிடிச்ச? மார்ஷ்மெல்லோஸ் மற்றும் பாக்கி குச்சிகளுக்கு நன்றி. இதிலிருந்து என்ன செய்யலாம் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும். பனி மனிதன், இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. என் கோகோ தயாராக உள்ளது. சரி, எனக்கு சாக்லேட் பால் உள்ளது. அதை ஒரு கலக்கியில் ஊற்றி மால்டீசர்ஸ் மற்றும் கோகோவையும் உள்ளே சேர்க்கவும். இப்போது எல்லாவற்றையும் நன்றாக கலக்குவோம். பிளெண்டரை ஆன் செய்யலாம். இது மிகவும் சுவையான சாக்லேட் காக்டெயிலாக இருக்கும். அதை ஒரு கண்ணாடியில் ஊற்றுவோம். விப்பிங் கிரீமுடன் அலங்கரிக்கவும். மேலும் அதையும் சேர்த்து புத்தாண்டு இனிப்பு தூவல்களுடன் தூவவும் தயார். அட, மிகவும் அழகாக இருக்கிறது. ஏய், என் பால் எங்கே போனது? எனக்கு அது தேவைப்படும். இங்கே எனக்கு ஒரு நுடலா ஜாடி இருக்கிறது. அதில் மிகவும் குறைவாகவே உள்ளது. சாக்லேட் பாலை ஜாடியின் விளிம்பு வரை ஊற்றுங்கள். பாருங்கள், நான் ஒரு நகைச்சுவையான யோசனை கண்டுபிடித்தேன். நான் கிட்கேட்டை திரில் மீது வைத்தேன். கூல், சரியா? சிறப்பு. ஓ, சுவையா இருக்கு. எனக்கு கிட்கேட் பிடிக்கும். என் காக்டெயில் தயாராகினாரு. ஜெஸ், சீக்கிரம் சொல்லு, யார் வென்றார்கள்? வாவ், இதுதான் எனக்கு தேவைப்பட்டது. இதை பரிசோதிப்போம். இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். இது நுடல்லா கொண்ட ஜாரில் கோகோவாகும். விசித்திரமாக இருக்கிறது, ஆனால் சுவை மக்காச்சோளமாக இருக்கிறது. சரி, வேறொன்றை முயற்சிப்போம். ஓ, இது மீண்டும் மார்ஷ்மெல்லோ மற்றும் கோகோவால் செய்யப்பட்ட ஒரு பனிமனிதன். அருமை, அதை நான் முயற்சிக்கிறேன். மார்ஷ்மெல்லோ ஸ்னோமேன் ருசியாக இருக்கிறது. ஓ, ஆனால் இந்த கோகோ மிகவும் குளிர்ந்தது. இல்ல, எனக்கு அது பிடிக்கவில்லை. ஓ, இது என்ன? இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் இதை சுவைக்கிறேன். ருசியாக இருக்கிறது. நான் செஃப் வென்றதாக முடிவு செய்தேன். ஆம், நான் வெல்வேன் என்று எனக்கு சந்தேகம் இல்லை. நன்றி ஜெஸ், நீ சிறப்பாக செய்தாய். கடைசி அஞ்சல் அட்டை மட்டுமே மீதமுள்ளது. இப்போது என்ன சமைக்க போகிறாய்? என்ன ஒரு சுவாரஸ்யம். ஓ ஆம், அதை நான் விரும்புகிறேன். நான் ஒரு கப் கேக் விரும்புகிறேன். விரைவில் தொடங்குங்கள். இது என் கையொப்ப உணவு. எல்லா பொருட்களையும் வாங்குவோம். முதலில் எனக்கு பாப் ராக்ஸ் தேவை. அவற்றை ஒரு சாஸ்பானில் கரைக்கலாம். எல்லா கிராமலும் திரவமாக மாறியதும் குச்சியை நீக்கலாம். இப்போது பலூனை ஊதுவோம். அது போதுமானது. அதை கிராமலில் மூழ்கவும். பின்னர் பந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கிராமலில் மூடப்பட வேண்டும். சாண்டா, நீ எனக்கு உதவ முடியுமா? கண்டிப்பாக, பிரச்சனை இல்லை, நான் இதுல நிபுணன். நன்றி சாண்டா. நாங்கள் பந்தை அகற்றுகிறோம். அது கிராமேல் கோலமாக மாறியது. ஒரு சாக்லேட் கப் கேக் எடுத்து மேலே கொஞ்சம் கிரீமை பிழிந்து ஒரு இனிப்பு கிறிஸ்துமஸ் மரத்தை வைத்து அதை கிராமேல் பந்தால் மூடுகிறோம். அவளை பிரச்சனைக்கு ஸ்பிரிட் ஏதோ புரியாத பொத்தாண்டு பந்து புற்ற முடிச்சிட்டு ஸ்டிக் பாயிட்டு நிஜம் சூயா புரிகிஸ்டிஸ். ஓ ஒய், இந்த கப் கேக் எங்க போகுது? எனக்கு ஒண்ணு வேணும். நீங்கள் மனசில் கொள்ள மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். சமையல்காரர், நான் ஒரு அழகான அலங்காரத்தை உருவாக்கியுள்ளேன். கிறிஸ்துமஸ் காலத்தில் பெண் பொழுதுமன் ஏர்ஸ் இன்டிவேட்டட் ரூடால்ஃப் we're டாட்ஸ்க்கு பொண்ணரிச்சு. வாவ், இது ஓவர்மேக் இருக்குது சாண்டா. இந்த வாஃபிள் கோனில் ஐஸ்கிரீம் பண்ண முடியுமா தயவு பண்ணி? வாவ், நான் இது போன்றதை ஒருபோதும் பார்த்ததில்லை. இது ஐஸ்கிரீமாக மாறிவிட்டது. ஓ நன்றி, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நாங்கள் இதை ஒரு கப் கேக்கில் வைத்தோம். நாம் காதுகள், மூக்கு, கண்கள் செய்கிறோம். எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஜெஸ், முயற்சி செய்து பாரு. வாராய். கூரே கப் கேக்ஸ். அவை அனைத்தும் மிகவும் வித்தியாசமானவை. நான் இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். இது ஒரு கிறிஸ்துமஸ் பலூன் போல தெரிகிறது. ஓ இல்ல, என் நாக்கு கிராமலில் உறைந்து விட்டது. நான் இதை முயற்சிக்க விரும்பவில்லை. சரி, இத பற்றி என்ன? ஓ, இது ஒரு மானை போல தெரிகிறது. எதுவும் விசித்திரமில்லை, ஆனால் சுவையாக இருக்கிறது. எனக்கு இந்த சேர்க்கை பிடிக்கும். இது என்ன? ஓ, என்ன ஒரு அழகான
கப் கேக் மற்றும் ஐஸ்கிரீம் மற்றும் கப் கேக் ஆகியவற்றின் சிறந்த சேர்க்கை. மிகவும் நல்லது. இதை யாராவது கண்டுபிடித்தவர் நிச்சயமாக வென்றார். இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது. ஹூரே, வெற்றி எனது. அவள் என் யோசனையை விரும்பினாள். வீட்டை ஒன்றாக அமைப்பதிலிருந்து தொடங்குவோம். பாகங்களை ஒன்றாக இணைக்கிறோம். அப்படியே பின்னர் அதை அடித்து வைக்கவும். ஐயோ, அது மிகவும் வலிக்கிறது. என் விரல். ஓ, கவலைப்படாதே லுபுபு. சோபி நிச்சயமாக நன்றாக இருக்கிறார். நீ ஒரு சுத்திகையை எப்படி பயன்படுத்துவதுன்னு தெரியாதா சோபி? எனக்கு ஒரு திருப்பி பொறி இருக்குது. இந்த கருவி வேகமாகவும் நம்பகமாகவும் உள்ளது. ஒரு வீடு கட்டுவோம் எவ்வளவு விரைவாக இல்லையா? முடிஞ்சது. ஒரு கூரை சேர்ப்போம். இப்போது நான் ஒரு வீடு கட்டிவிட்டேன். சோபி, நீ என்ன செய்தாய்? நான் சுத்தியை கையாள முடியாது. ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. எனக்கு சுவைக்காய் தேவை. அதை கொஞ்ச நேரம் சுவைக்கலாம். இப்போது இந்த சுவைக்காயை பயன்படுத்தி அனைத்து துண்டுகளையும் ஒட்டுவோம். இது ஒரு சிறந்த யோசனை. எனக்கு கிடைத்து விட்டது. அப்படியே இப்போது கூரை. வாவ், என்ன என்ன நடக்கிறது? நான் நீல வண்ணத்தில் மூழ்கி இருக்கிறேன். நிறுத்து நிறுத்து. நான் சவுத் ஃபீச்சர்ஸ் as range the SAS videos of fighting. இது என் நீல வண்ணம் கொண்ட நீர் துப்பாக்கி. நான் என் வீட்டை நீலமாக பூச போகிறேன். இது எளிது. தொடங்குவோம். பூசு பூசு பூசு. லுபுபு, கவனமாக இரு. நாமும் வீட்டின் உள்ளே வண்ணம் பூச வேண்டும். அப்படியா? டானி வீட்டை வேகமாக பூசினார். இப்போது சோபியின் முறை. அவள் என்ன செய்தாள்? வாவ், அவள் நீர்பீச்சி மூலம் நேராக இளஞ்சிவப்பு வண்ணத்தை ஊற்றுகிறாள். அருமை. இது எல்லாவற்றையும் சமமாக வர்ணம் செய்கிறது. வாவ், அதை பாருங்கள். மிகவும் வேகமாகவும் எளிதாகவும். ஓ, அடி லுபுபுவின் ஓவியம். ஒரு சுமையாச்சு. டானி என்ன பண்ணார்? ஓ, ஒரு வருஷத்து லுபுபுவின் ஓவியத்தை இணைக்க முடிவு பண்ணார். ஆமா, நான் உனக்காக ஒரு குளிர்ச்சியான வீட்டை கட்டி முடிச்சு விட்டேன் லுபுபு. ஓ லுபுபு, உனக்காக நான் கட்டிய சிறந்த வீடு இதுதான். என் வீட்டுக்கு முன்புறம் ஒரு தோட்டம் உருவாக்குவோம். அதில் ஒரு செயற்கை புல்வெளி மற்றும் இரு பக்கங்களிலும் ஒரு வேலி இருக்கும். அருமை. லுபுபு, இங்கே என்ன வைக்க விரும்புகிறாய்? ஓ, அதுதான் எனக்கு ஒரு சிறந்த விளக்கு இருக்கிறது. ஒரு கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் ஒரு கை நாற்காலியை உள்ளே வைக்கிறேன். இப்போது இது ஒரு மண்டபம் போல தெரிகிறது. உள்ள வாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிறதா? நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். டானி, நீ என்ன யோசிச்ச? சரி, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. என் வீட்டின் பக்கத்துல ஒரு கேரேஜ் வைக்கலாம் மற்றும் இங்கே கருவிகளை தொங்க விடலாம், போஸ்டர்களை வைக்கலாம் மற்றும் டயர்களை வைக்கலாம். கார் இல்லாம ஒரு கேரேஜ் என்ன? உள்ளே வாருங்கள். என் லுபுபுக்கு தனது சொந்த கார் உள்ளது. அது ஒரு குளிர்ச்சியானது. உன்னிடம் என்ன இருக்குது? நான் ஸ்பாஞ்சுகளை தேவைப்படுகிறேன். அவற்றை இணைப்போம். இப்போது சில பிரகாசமான துணிகளை சேர்ப்போம். நமக்கு ஒரு சோஃபா உள்ளது மற்றும் சில தலையணைகள். இப்போது ஒரு இளஞ்சிவப்பு கம்பளத்தை போடுவோம். சோஃபாவின் அருகில் ஒரு சிறிய செடியுடன் ஒரு காபி மேசையை வைப்போம். இப்போது அலமாரி, ஒரு டிவி, மேலும் சில செடிகள். நமக்கு ஒரு வசதியான வாழும் அறை உள்ளது. ஹலோ கிட்டி ஸ்டிக்கர்களை சேர்ப்போம். அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. அவற்றை எல்லா இடங்களிலும் வைப்போம். As bubbles, Cinderbell Bray, Postes, Vertebrate Chiles, Didier Berets. இங்கே ஒரு கடிகாரம் வைப்பேன். என் லுபுபு பாட்டிகளை விரும்புவதால் ஒரு டிஸ்கோ பந்தை தொங்க விடுவோம். என்ன? அதைவிட நன்றாக செய்வேன். நான் ஒரு கம்பளத்தை போடுவேன். I'm Andre Roberts. அங்கே ஒரு சோபா, தலையணைகள் என்று என் லுபுபுவின் ஒரு சிற்பம் இருக்கும். நாங்க போஸ்டர்களை தொங்க விடுவோம்.
பாஸ் இங்க ஒரு ஸ்ரீபுதர் ஒரு கை நாற்காலி ஒரு மேசை. மேசையில் கோலா இருக்கும். இப்போது அலமாரிகள். இங்கே அனைத்து அலங்காரங்களுடனும் ஒரு ரேக். டிஸ்கோ பந்துகளை மறக்காதீர்கள். நம்மால் குல் பார்ட்டிகள் நடத்த முடியும். வாவ், ஆம். இரண்டாவது மாடியில் என்ன செய்யலாம்? அந்த சத்தங்கள் என்ன? ஓ ஷில்லா, அது என் லுபுபு அழுகிறது. ஓ அது பசிக்கிறது. ஓ சரி, இங்கே ஒரு சமையலறை அமைக்கலாம். முதலில் இந்த டைலை எடுத்து அதை வண்ணம் பூச வேண்டும். அதனால நமக்கு அழகான தரை இருக்கும். சதுரங்க பலகைய போல இருக்குதா? சரியா, அருமை. இப்போ கத்தரிக்கோல் மற்றும் கார்ட்போர்டு எடுப்போம். நாங்க ஒரு செவ்வகத்தை வெட்டுறோம். பிறகு மஞ்சள் கார்ட்போர்டிலிருந்து இப்போது 2 செவ்வகங்களை ஒன்றாக ஒட்ட வேண்டும். நாங்கள் முழு அமைப்பையும் சேர்க்கிறோம். இங்கே எனக்கு ஒரு பார் மேசையும் நாற்காலிகளும் உள்ளன. மேசையில் நாம் உணவும் குவளைகளும் வைக்கிறோம். இப்போது இந்த அழகான செடியின் அருகில் ஒரு குளிர்சாதன பெட்டியை வைப்போம் மற்றும் நிச்சயமாக அனைத்து சமையலறை பொருட்களையும். காலியான அலமாரிகளை உணவால் நிரப்பி அடுப்பில் பாத்திரங்களை வைப்போம். இங்கே இருக்கின்றன. லுபுபு, வா பாரு. சோஃபி, ஆனால் நீர் படிக்கட்டுகளை செய்யவில்லை என்றால் லுபுபு 2வது மாடிக்கு எப்படி செல்வார்? அதை விரைவாக சரி செய்ய வேண்டும். ஆஹா, வாவ், என்ன அழகான படிக்கட்டு. நான் முயற்சித்தேன். சமையலறை எப்படி இருக்கிறது? வாங்க சாப்பிடுங்கள். நீங்கள் கேக்குகளை பாராட்டுவீர்கள் என்று எனக்கு தெரியும். வாவ். நீ என்ன செய்கிற டேனி? நான் ஒரு நல்ல மெக்டொனால்ட்ஸ் பாணி சமையலறையையும் செய்தேன். என் லுபுபு எப்போதும் தனது பிடித்த பர்கர்களை சாப்பிடலாம். உங்களுக்கு பசிக்கிறதா? வாங்க, நான் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறேன் என்று பாருங்கள். Penny, on Lububu allowing intensive venturing, the Lister Puncher decorates அற்புதமாயிருக்கேன். ஓப்ஸ், நீ அதிகமாக கோலா குடித்து விட்டாயா? அது வேடிக்கையாக இருந்தது. அடுத்தது என்ன நடக்கிறது என்று பார்க்க காத்திருக்கிறேன். இப்போது நான் ஒரு படுக்கை அறை செய்ய போகிறேன். நாங்கள் ஸ்பாஞ்சுகளை எடுத்து துணியால் மூட போகிறோம். பின்னர் காரின் பகுதிகளை கார்ட்போர்டில் இருந்து வெட்ட போகிறோம். அவற்றை சிவப்பாக வண்ணம் பூசப் போகிறோம். இது உண்மையான லைட்னிங் மெக்வீனாக இருக்க போகிறது. இது இதுவரைக்கு நன்றாகவே இருக்கிறது. இப்போது நாங்கள் படுக்கையை கார்ட்போர்டில் ஒட்டப் போகிறோம். இது ஒரு உண்மையான கார் படுக்கையாக இருக்கும். அருமை. சோஃபி, உனக்கு என்ன தோன்றுகிறது? என் புதிய ஸ்டைல் படுக்கையறை உனக்கு பிடிச்சதா? இது மோசமா இல்ல, பட் நான் இதை மேம்படுத்த போறேன். இதை எப்படி சரி பண்றது எனக்கு தெரியும். நாங்க அந்த குச்சிகளை மற்றும் ஒட்டுகளை எடுக்கிறோம். குச்சிகளை ஒண்ணா ஒட்டுகிறோம். இப்ப ஒரு துணியால் மூடி மலர்களின் வடிவத்துல அலங்காரங்களை ஒட்டுகிறோம். நீங்கள் பார்ப்பீர்கள், இது கற்பனை கதைகளில் போலவே அற்புதமாக இருக்கும். என் லுபுபு ஒரு இளவரசி ஆக இருக்கிறாள் மற்றும் எல்லாமே ஏற்கனவே மிகவும் சிறப்பாக தெரிகிறது. வாவ், சோபி, நீ அருமையான வேலை செய்தாய். நான் என் லுபுபுவுக்காக ஒரு கணினி மேசையை உருவாக்கியுள்ளேன். அவன் இங்கே கணினி விளையாட்டுகள் விளையாடவோ அல்லது நண்பர்களுடன் பேசவோ முடியும். இப்போது என் லுபுபு தூங்க நேரம். நீ எங்கே இருக்கிறாய் என் செல்லமே? அவர் உடனே தூங்கிவிட்டார். அதனால் அவர் அதை ரசித்தார். என் லுபுபு மகிழ்ச்சி அடைவாள். செல்லமே, நான் உனக்காக என்ன செய்தேன் பாரு. உன் கனவு அறை ஒரு படுக்கை அறை. நான் இதை உனக்காக செய்தேன். இனிய கனவுகள் செல்லமே. டேனி, அவர்களை தூங்க விடுவோம். அவா, அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. நீங்கள் பணத்துடன் ஒரு சூட் கேஸ் பெற முடியும். ஆனால் நீங்கள் எனக்காக துபாய் சாக்லேட்டை சமைத்தால் எவருக்கும் இதற்கான பட்ஜெட் வேறுபடும். ஆலெக்ஸ் 1 கூடம் டாலர் மொத்தத்தில் சாக்லேட்டை சமைப்பார். இங்கு அதிக பொருட்கள் கிடையாது, உங்களுக்கு தெரியுமே. $2 Amerika $,
Kulturtanzil Cyrus. Dem Russian da keep is schwarzes set. So let's start with that. Weil tanzen duo. அது ஒரு விந்தையான யோசனை. நாம் சாக்லேட்டை எடுத்துக்கொள்கிறோம். அப்படியே இப்போது அதை அச்சில் வைத்து விடுகிறோம். சாக்லேட் கட்டிகளை பரப்பவும். இப்போது அதை ஹேர் ட்ரையரில் ஊறுக விடுகிறோம். இதோ இது. நன்று. எனக்கு தேவைப்பட்ட ஒன்றிதான். அப்படியா அலெக்ஸ், அதை எடுத்துக்கோ. சரி, இது எனக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். எனக்கு எனது சிகப்பு சாக்லேட்டை உருக செய்கிறேன். வாவ், அது அவ்வளவு விரைவாக இருந்தது. Rangers rewards chocolate just for the king is. Word and sure of Fleshland is Sudat Joesi and Slay the philosopher. நம்ம இப்போ தூண்ல இருந்து சாக்லேட் நிரப்புறோம். விஷயமே பதிலுக்கும் வெஞ்சுள்ளா இருக்கலாம். எந்த ஸ்மார்க்ஸ் அதை ஒழிஞ்சு விடார். ஹண்ட்ஸ் பயன்படுத்தலாம். எந்திரவர் நீத நிச்சுவை எடுத்து அச்சு அடிகள் ஊற்றுங்கள். ஒரே மட்டமான படலம். இப்போது நான் அனைத்தையும் உறைய வேண்டும். நான் ஜானிடமிருந்து ஸ்ப்ரேட் ஹாரிக்கலாம். நீ என்ன பண்ற அலெக்ஸ்? இது நியாயமில்லை. இது துபாய் சாக்லேட் சி ஒரு ஸ்டெமிஸ் பீஸ்ட் எடுத்துக்கொள்கிறோம். அதில் பிஸ்தா சுவையான கடைசி மாவு இருக்கின்றன. ஆஹா, இது மிகவும் ருசியானதுதான். அப்போது வீக்கெண்ட் மாவை சாக்லேட்டை ஊற்றுன்றோம். அழகாகவே உள்ளது. நான் நிறைவு செய்ய பிங்க் நுடெல்லா பயன்படுத்துகிறேன். அதை விட அதிகம். அது போதும். இப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கொடி சாக்லேட்டை ஊற்றுகிறோம். ஓ, எனக்கு வேறு ஒரு யோசனை உண்டு. நான் கந்தலா மிட்டாய் செய்யலாம். அதற்காக என்னிடம் ஒரு இயந்திரம் இருக்கிறது மற்றும் சர்க்கரை இருக்கிறது. நாம் சர்க்கரை உள்ளே ஊற்ற வேண்டும். தற்போது கந்தலா மிட்டாயை ஒரு குச்சியில் சுழற்றுகிறோம். கால்டஸ் வாய்ஸ் சாப்பிடிக்கிற பாயசி பிடித்தவன் அப்படின்னு யாரும் எனக்கு சொல்லல. நான் பருத்தி மிட்டாய் செய்தேன். திரு சாக்லேட்டின் உள்ள மாத்தி கொண்டேன். ஆமாம், சுவையா இருக்குது. அப்படியே வச்சு திரும்பி சாக்லேட்டை மேலே ஊத்துறோம். பெரியது. நான் தங்கத்தை தேவைப்படும். நான் இதை சோலையில் உரைக்க விரைச்சி அரைக்கி உதவி கொண்டு பட்டாசு போடுவேன். ஆஹா, வரீங்க, பொன் தூள் வருது. இந்த சாக்லேட் முழுவதும் தெளிக்கவும். பிச்சி கொஞ்சம் காடிக்கு வந்துட்டாய். இந்த சாக்லேட்டை சுவைச்சு பார்க்கவும். ஆமா, நீங்கள் அதை ரொம்ப வேகமாக செய்துள்ளீர்கள். மேக்ஸ் உடன் தொடங்குவதேன். எப்படி தூண்டுவது? சரி, நான் அதை உடைத்துக் கொள்கிறேன். சரி, நுடெல்லா நிரப்பு. இது ஒரு சிறந்த யோசனை. அற்புதமாக உருவமானது. மேக்ஸ், நீ வேலை செய்தாய். உன் சக ஊழியர்கள் என்ன செய்தார்கள்? நான் சுவையான சாக்லேட்டும் பெற்றேன். சவைந்து பாருங்கள். நிச்சயமாக. பிஸ்தா நிரப்புதல் பாரம்பரிய துபாய் சாக்லேட். அலெக்ஸ், $1 என்ன பண்ணாரு? ஓ, அதில் பருதி கட்டி இருக்கிறது. ருசிகரமாக உள்ளது. அலெக்ஸ், நீ நன்றாக செய்தாய். உங்க பரிசு எடுத்துக் கொள்ளுங்கள். ஆஹா, என் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. நண்பர்களே, நான் வென்றேன். உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை? நான் இதை பகிர்ந்து கொள்ள மாட்டேன். ஜேன் $1 சமைக்கிறார். மேக்ஸ் $100 சமைப்பார். இங்கு சேர்ப்படுத்தப்படும் பொருட்கள் ஏற்கனவே சிறப்பாக உள்ளன. மாலமான் அலெக்ஸ் இப்போது $1000 சமைக்கிறார். அற்புதம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். மேலும் அது இருக்கும். ஒரு மில்க் ஷேக். நான் காத்து கொண்டிருப்பேன். என்னிடம் ஒரு உண்பழம் இருக்கும். சரி, அத ஒரு போன கரண்டியால் மசிக்கலாம். ஆஹா, அப்படியே இது வேலை செய்கிறதுன்னு நினைக்கிறேன். ஒரு கோப்பையில் ஊற்றி விடுவோம். அது ப்ரோம் ருசிக்குமாறு மாறலையே. சரி, எங்களுடைய காக்டெயில் ப்ரூம் மலிவு. முழுமையில் ருசிக்கூடிய காக்டெயில் எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுகின்றேன். ஸ்ட்ராபெரிகளை பிளெண்டரில் பாலை சேர்த்து ஊத்து. இப்போது அதை ஆன் செய்து எல்லாவற்றையும் சேர்த்து கலக்கவும். மிக சிறப்பு. பல்வேறு கனி கலவை கொண்டு நான் கலவை செய்ய விரும்புகிறேன். அதில் ஸ்ட்ராபெரி, திராட்சை மற்றும் நீலக்கொடை இருக்கும். நாம் எல்லாவற்றையும் கிரீம் கொண்டு அலங்கரித்து மேலே வண்ணமிகு தூவல் ஒரு சிறிது பொறுக்க வேண்டும். The cocktail shall be certain for third sure conduct. That seal after dragon could have pretty.
உங்களிடம் நிச்சயமாக அது இல்லை. ஆஹா, மிகவும் குளிர்ச்சி. அவனுக்கு 3 காக்டெயில்கள் உள்ளன. சரி, இது அவனது வெற்றியின் வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. எனக்கு தொடர்ந்து கழிப்பறை திரைமறைக்காக காக்டெயில் குழாயைப் போல கழுவும் திரையாக செய்கிறேன். ஏன் இது ரசியம் போல் இருக்கின்றது? இன்றைய எங்க ஐஸ்கிரீம் தேவைப்படும். ஜனமேற்றது உண்மை சுவையேன் கிளாஸ் ஒன்றைக்கு மாத்திக்கொள்ளுங்க. பச்சா ஐஸ்கிரீமை ஊர்க்க முகப்பரை பயன்படுத்தி சூடுபடுத்துங்க. இது எனது காக்டெயில் ட்விட்டர். இப்போது மேல் கிரீம் மற்றும் பல நல்லவற்றுடன் அலங்கரிக்கவும். பிஸ்கட், சாக்லேட், நிறைய காம்பளி அலங்காரங்களை செய்ய விரும்புகிறேன். 5 வினாடிகள். அழகாகத்தான் வந்திருக்கிறது இல்லையா? குளிராக. சேஃப் வர்றார். நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் பெருமைப்பட்டு சொல்லுங்க. மேக்ஸ்க்கு 3 காக்டெயில்ஸ் இருக்கு. முதல்வதை முயற்சிக்கலாம். ரொம்ப ருசி. இரண்டாவது ஒன்று அருமை. மூன்றாவது கெட்ட வார்த்தை இல்லை. மேக்ஸ், நீங்க நல்லாக பண்ணீங்க. நன்றி சேஃப். ஜெயினின் ஹோட்டலின் ஃப்ரிட்ஜ் நீ என்ன பண்ணா ஆஃப் காகிதோ. ஐயோ, நான் இதை பொறுக்கவே விரும்பல. ஜெயின், நீங்கள் செய்ய வேண்டும். இது உண்மையில் ருசியாக உள்ளது. சரி, நீ இன்சிஸ்ட் வைக்கிறாய் என்றால். ஓ செஃப், அது என்ன? நீ என்ன பண்ணிருக்கோ என்று பார்க்கலாம் அலெக்ஸ். மேல் பகுதியில குக்கீஸும் மற்ற சில சாக்லேட் விஷயங்களும் இருக்கின்றன. அற்புதம். அந்த டியூனை பாருங்கள். காக்டெயில் அற்புதமாக இருக்கிறது. நல்லாகவே செய்துவிட்டார். நீங்கள் சீரியஸா? ஆம், நான் 2வது வெற்றி. நண்பர்களே, என்னை பற்றி கொள்ள வேண்டாம். என்ன? இல்லை, எனக்கு $1 மதிப்புள்ள பொருட்கள் இருக்கிறதா? இது சாமானியமானது இல்லை. இப்போது நான் 100 இருக்கிறேன். மோசமானது இல்லை. எனக்கு தேவையான அனைத்தும் இங்கே உள்ளது. என்னிடம் $1000 இருக்கிறது. வாவ், இத்தனை விதமான உணவுகளை இதுவரை பார்த்ததில்லை. ஓ, வேறொரு பணியை உருவாக்கி இருக்கணும். ஆனால் நான் மறந்து போனேன். எங்கே இருக்கின்றது? முட்டை இல்லை. முட்டை எங்கே? சரி, இதுவே தான். ஒரே ஒண்ணுதான். ஆமா, சரி, அதை உடைக்கும். இது ரொம்ப அருவருப்பா இருக்குது. அதில் சிப்பி கொஞ்சம் உள்ளது. ஆனால் சரி, அடுப்பை அதிகபட்சத்திற்கு போட்டுவிடு. போருங்கள், நான் அடியோசையில உடைத்து விட்டேன். முடியாது, வானலியில் தீ உள்ளது. ஓ, அதை எப்படி அணைக்குவது? ஓ இல்லை, இப்போது எல்லாம் எரிந்துவிட போகிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, நான் அதை உடனே அணைக்க வேண்டும். சரி, $400 ஸ்கிராம்பிள்டு முட்டை செய்ய தொடங்குவேன். இதில் ஏதாவது சிக்கலாகவில்லை. 2 முட்டைகளை வானலியில் உடைப்போம். சாசேஜையும் வேகனையும் பரப்பி அதை பொரிப்போம். நான் முட்டையின் வெள்ளையை மஞ்சளில் இருந்து பிரிக்க முடிவு செய்தேன். இப்பொழுது சிவப்பு நிறத்தை சேர்க்கவும். Sayacirking, you did spread upon this bar. Yet can be pure mercy. But first, the other person the team. நாங்கள் அதை ஒரு உருளாக்கி உருட்டுகிறோம். அதை பிளேட்ல வைக்கலாமா? Trace spices try நறுக்குவோம். அதுக்கு மஸ்டார்டையை அலங்கரிக்கவும். சேஃப், நாங்கள் தயாராக உள்ளோம். என்னால் இன்னும் மூளறுகின்றது சமையல்காரர். ஆனால் நான் தயாராக இருக்கிறேன். சரி, இதை முயற்சிப்போம். ஆனால் இதை சாப்பிட முடியாது. இது எரிந்து விட்டது. என்ன இருக்கிறது அங்கே? அது வெறுக்கத்தக்கது. எரிந்த முட்டைகோசை தள்ளுங்கள். ஜேன், நீ என்ன செய்தாய்? சரி, இது அழகாக இருக்கிறது. இதை முயற்சிப்போம். சுவையானது. பெண் சில சிறு தக்காளி சேர்க்கலாம். இல்லைங்க? அன்றி செஃப், நான் முயற்சி செய்தேன். சரி, நீ என்ன வைத்திருக்கிறாய் என்பதை பார்ப்போம். எனக்கு ஆங்கில சமையல் அதிகம் பிடிக்கும். அருமையாக தெரிகிறது. நல்லாவே ஒன்ன சென்று ஜேன் வென்று விட்டார். எவ்வளவு எதிர்பாராததா இருக்கிறது. Right, Zarin Verdi was just right. Alex, what about it? $1 ஒரு Red League. வா, அருமை. அவர் திரும்பி வந்தாரா? ஆனால் எப்படி? நீங்கள் எப்போதும் என்னை பண்பு மாறி பார்ப்பது ஏன்? ஓ, நான் ஓட வேண்டும் என நினைக்கிறேன். பத்தவை இருந்து கொள்ளுங்கள், நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நிறுத்து. அலெக்ஸ் சில டாலர்களை களைந்து விட்டார். நான் அதை என்னிடம் எடுத்துக்கொள்கிறேன். ஓ, என்ன கேட்க போகிறேன் என்று எனக்கு தெரியும். நான் பார்பி வடிவில் ஒரு கேக் வேண்டும். சரி, அது மிகவும் எளிது.
என்னிடம் இந்த பொம்மை இருக்கிறது. அவளது முடியை சீவி அவளை ஒரு நாற்காலியில் அமர வைப்போம். கம்மி ஹார்ட்ஸ்களை எடுத்து ஒரு அச்சில் வைக்கலாம். இப்போது அச்சோ ஜெல்லியால் நிரப்பலாம். ஓ அருமை. இப்போது விநியோகிப்பாளரை என் ஸ்ட்ராபெரி ஜாமால் நிரப்பலாம். நீங்களின் சமையலறை கருவியை பார்த்தீர்களா? டீச்சர்மாவும் பயனுள்ள கருவி. எப்பொழுது ஜாம் இங்கே ஊற்றுவோம். கொஞ்சம் பேல் சேர்க்கவும். அப்புறம் வெவ்வேறு நிறங்களில் ஜெல்லி. வாவ், மிகவும் மிகவும் நன்றாக. மோல்டை அகற்றி நாம் என்ன செய்தோம் அப்படின்னு பார்ப்போம். ஓ, என்ன அழகான ஜெல்லி கேக். பொம்மைய உள்ள வச்சு ஜெல்லி குலுங்குவது பார்க்கலாம். மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. ஓ, இந்த பலமான காற்று எங்கிருந்து வருகிறது? கவலைப்படாதீர்கள் பாட்டி, இது என் பொம்மைகளின் விரைவு விநியோகம். இருக்கு சார், அது ஃபன்சூசன். நீங்கள் என்ன பண்றீங்க சமையல்காரரே? ஆஹா, சரியா, வாருங்கள். ஜஸ் இப்போது முடிந்து விட்டது. அனோசா, இதோ என் அற்புதமான பொம்மை. அதை கேக்கில் வைக்கலாம். நான் அதை ஏற்கனவே சேர்த்து விட்டேன். இப்போது அந்த கேக்கில் நிறைய கிரீம் போட வேண்டும். ஆமாம், அருமை. இப்போது அத சமமாக்க வேண்டும். அப்படியே ஸ்பேடுலா பயன்படுத்தி. இப்போது கேக் ரொம்ப சோர்வா மாறிட்டது பாருங்க. அடுத்தது மாஸ்டிக் எடுத்து அத உருட்டணும். Circa Fernandaya Ubat. Yo bakim Bikades Visupri. Sonrazal Mindum Uruti, Kambiயை பயன்படுத்தி அழகான வடிவமைப்பை உருவாக்குகிறோம். ஓ ஆம், இது ரொம்ப அழகாக. இப்போது நாங்கள் அதை மிகவும் மிகவும் கவனமாக செய்கிறோம். மற்றும் வால் இங்கே இருக்கிறது. அந்த மெர்மெய்ட் பார்பியை பாருங்கள். ஆனால் அதுவே போதுமானதல்ல. பின்னர் நாங்கள் பல வண்ண மாஸ்டிகளை அச்சில் வைக்கிறோம். அவற்றை எடுத்து இங்கே கடல் தீமாவை கொண்ட அலங்காரங்கள் உள்ளன. இப்போது நமக்கு சில நீல ஜெல்லி தேவை. இருக்கும் போது கேக்ல ஒட்டுகிறோம். ஓ வாவ் செஃப், நன்றாக. எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. மேலும் கிரீமை பிழிந்து எடுக்கவும். அதுல அதிகமாக இருக்க முடியாது. ஓ கேவின், அது மிகவும் அதிகம். எல்லாம் எங்களை மேல் பறக்கிறது. என்ன? நான் உன்னை கேட்க முடியல. கிரீம் ரொம்ப சத்தமா இருக்குது. அத பாருங்க. இந்த பார்பிக்கு சரியான உடை கிடைச்சிட்டுது. அது அவளைப் போலவே இருக்குது. வாவ், இப்போது எனக்கு இந்த அச்சு தேவை. அதை தர்பூசணி சிறப்பால் நிரப்ப போறேன். அந்த கேக் லிவ்வுக்கு சரியான உடையாக இருக்க வேண்டும். நிச்சயமாக கற்களை குறித்து மறக்காதீர்கள். அது அழகாக பிரகாசிக்கிறது. லீவ், சென்று அதை முயற்சி செய். ஆம், நீ சரியாக சொல்கிற. சாப்பிடுவோம், செல்லம். வாவ், நீ கேக்கை மிகவும் விரைவாக செய்து விட்டாய். அழகான பொம்மை. ஓ, நான் இதை தூக்க வேண்டும். சரியா? இது என்னை போலவே இருக்கிறது. மிகவும் அழகாக இருக்கிறது. இங்கே மினுமினுக்கும் தூவுகள் கூட இருக்கின்றன. நான் இதை முயற்சி செய்கிறேன். ருசியாக இருக்கிறது. சுவை இன்னும் சிறப்பாக இருக்கிறது. அடுத்தது என்ன? ஓ, இது ஜெல்லி கேக். எப்படி அது குலுங்குகிறது? மிகவும் நகைச்சுவையாக. இதற்கு முன் இது போன்ற எதையும் நான் சாப்பிட்டதில்லை. அது ரொம்ப பிரகாசமா இருக்கு. ஜெல்லி ரவா மிருதுவா இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அடுத்தது என்ன? வாவ், ஒரு பார்பி மெர்மெய்டா. நான் ஒரு துண்டு முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, அது என்ன? கிராமல் அருமை. கேக்கை நேரடியாக முயற்சிப்போம். எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் உண்மையில் வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க முடியவில்லை.
எனக்கு எல்லா கேக்குகளும் பிடிக்கும். அதனால எனக்கு நினைக்கிறேன் நீங்கள் அனைவரும் வெற்றி பெற்றீர்கள். எனக்கு அவை அனைத்தும் பிடிச்சது. ஹூரே, முதல் வெற்றி அனைவருக்கும் பொதுவானது. நட்பு வெற்றி பெற்றது. இப்போது எனக்கு சில பொரித்த முட்டைகள் வேண்டும். நான் இன்னும் காலை உணவு சாப்பிடவில்லை. ஓ, ஹஸ்ஸாக சேவனே. நாங்கள் முட்டைகளை எடுத்துக்கொள்கிறோம். வாவ், பாட்டி பாருங்கள். எனக்கு மிக தாசா முட்டைகள் தேவை என்று முடிவு செய்தேன். சரியான அளவு. நன்றி. ஓடி முட்டைகளை வேக வையுங்கள். அவை நிச்சயமாக வேகியுள்ளன மற்றும் சூடாக 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 உள்ளன. ஓ, இப்போது அவை குளிர்ந்து விட்டன. முட்டைகளை உரிக்கவும், முட்டை வெள்ளை மற்றும் முட்டை மஞ்சளை பிரிக்கவும். சரி, இப்போ ரொம்ப அழகான வண்ணத்தை தேர்வு பண்றோம். எனக்கு நீலம் வேண்டும், அது அருமை. அடுத்தது ஆரஞ்சு, சிவப்பு மற்றும் பச்சை தேர்வு பண்றோம். நாம் குழிப்ப ஒயிட்ஸ் ஐச்சனரிலி மூழ்கடிக்கிறோம். அது நிறமூட்டுகிறது. குழிப்ப ஒயிட்ஸ் நிறமூட்டப்பட்டு விட்ட அவற்றை ஒரு தட்டில் வைக்கிறோம். அடுத்ததாக நாம் குழிப்ப யோல்க்களை கவனிக்கிறோம். அவற்றை ஒரு கலக்கியில் வைக்கிறோம். சில சீஸ் சாஸ் சேர்க்கிறோம் மற்றும் அனைத்தையும் ஒன்றாக கலக்குகிறோம். இருக்கு. இப்ப இதுல கலவையை பேஸ்ட்ரி பைல் மாத்துறோம். அதை நிறமுள்ள புரதங்களில் வையுங்கள். ஓ பாட்டி, நீ எங்களை எரிக்கப் போகிறாய். வாருங்கள். அட, உண்மையிலேயே நான் சிறிது நேரம் தூங்கினேன். இதை எடுக்க நேரம் ஆகிவிட்டது. என்ன, அரிசி சரியாகவே வெந்து விட்டது. இதை தட்டில் போட்டு இந்த அரிசியால் ஒரு கரடியை உருவாக்குகிறோம். சிறப்பு. இப்போது ஒரு முட்டையை எடுத்து உடைக்கிறோம். இப்ப நாங்க முட்டை குழம்பு பண்ண போறோம். அதென்னரா கலக்க இந்த சாப்பாட்டு குச்சிகளை பயன்படுத்துவோம். இது நீச்சுராரிச்சல்ஸ். இப்போது அத நமது அரிசி கரடிக்கு ஒரு போர்வையாக போடுவோம். சில கெட்சப் சேர்க்கவும். தயார். அது ரொம்ப சுவையாக இருக்கிறது. என்ன? ஓ இல்ல, லிவ் பற்றி முற்றிலும் மறந்து விட்டேன். வேற எதையாவது நினைக்கிறேன். எல்லா கிண்டர் முட்டைகளும் போய்விட்டன. ஓ, என்ன செய்யலாம்? எனக்கு தெரியும். பிரிங்கிள்ஸ் ஒரு பாக்கெட் எடுத்துக்கொள்வோம். பிறகு ஒரு முட்டை, அதை ஒரு ஜாரில் உடைத்து எல்லாவற்றையும் சேர்த்து கலக்கி ஒரு சாசேஜ் சேர்க்கவும். அப்படியே நாங்கள் குலுக்கி கொஞ்சம் சூடாக்குகிறோம். அது தயார். சரியானது. இப்போது சில சாஸ் சேர்க்க நேரம். தயார். லிவ் இதை விரும்புவாள். அம்மா, சரி வருங்க. போன் அப்பெட்டிட். லிவ். ஓ, நீங்கள் சிறப்பாக செய்துள்ளீர்கள். நான் எங்கு தொடங்க வேண்டும்? நிறமுள்ள முட்டைகள். அவற்றை முயற்சிப்போம். ஓ, அது நல்லது. இது என்ன? முட்டை போர்வையின் கீழுள்ள கரடி. ஓ, இது முயற்சி செய்யலாம். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இதை பற்றி என்ன? எனக்கு இங்கே கத்தி முள் தேவை. அது நானே வெட்டுகிறேன். வாவ், ரொம்ப படைப்பாற்றல். சுவைக்கலாம். ருசியா இருக்கிறது. ஓ, அது என்ன? ஏன் அது உள்ள எரிகிறது? நான் எல்லாற்றையும் எரிச்சுட்டேன். சரி, அப்போ கேவின் வெற்றி பெறுகிறார். ஹூரே, லிவ் இதை விரும்புவாள் என்று எனக்கு தெரியும். நான் சிறந்தவன். இப்போது எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும். எனக்கு ஒரு குளிர்பானம் வேண்டும். ஓ, நிச்சயமாக. செல்லமே, என்கிட்ட எப்பவும் பெரிய கத்தி இருக்கிறது நல்ல விஷயம். இவ்வளவு பெரிய தர்பூசணியை வெட்ட உள்ள என்ன இருக்குதுன்னு பாப்போம். ஓ வா, இது முழம் பழுத்து இருக்கு. சரி, அருமை. இப்போ அத ஒவ்வொரு கோணங்களாக வெட்டுவோம். அருமை. தட்டுல வைங்க. இப்ப இசைக்கு ஒரு ஸ்ப்ரே தேவைப்படும். நம்ம தர்பூசணியை உறைய விடுவோம். சரி, இப்போ தர்பூசணியை நேராக கண்ணாடிக்குள்ள துருவுவோம். சில ஐஸ் சேர்ப்போம். ஆரஞ்சு மண்ணிய தர்பூசணி வந்து அலங்கரிக்கவும். இதோ முடிஞ்சது. வாவ் பாட்டி, நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க.
ஓ, இங்க இன்னும் சில தர்பூசணி இருக்கிறது. நான் கொஞ்சம் எடுத்துக்கலாமா? நன்றி. சரி, இதை முயற்சிப்போம். ஐயோ, என் பற்கள் வலிக்கின்றன. அவை விழுந்து விட்டன. ஆஹா, பாட்டி, நான் என்ன செய்ய வேண்டும்? நாம் இதை சரி செய்வோம். செல்லம், இதோ இங்கே சில பப்ளிக் வை மற்றும் சில சாக்லேட் எடு. ஓ, நன்றி பாட்டி. இப்போது நல்லது. வாவ், உண்மையால் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. சாக்லேட் காண்டிகளை தட்டில் வைக்கலாம், பின்னர் சில ஓரியோக்களை சேர்த்து மேலும் சாக்லேட் சேர்க்கலாம். எனக்கு இது பிடிக்கும். கொஞ்சம் ஐஸ்கிரீம் மற்றும் நிச்சயமாக சாக்லேட் பால். மீதமுள்ளதை எல்லாம் சேர்த்து கலக்க வேண்டும். இப்போது நமக்கு ஒரு மில்க் ஷேக் இருக்கும். சரி, இத முயற்சி செய்து பார்ப்போம். ஏய், அது எங்கிருந்து வந்தது? ஓ, அது மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் நான் ஒவ்வொரு ஆரஞ்சிலும் இருந்து சாறு பிழிந்து விட்டேன். இப்போது ஜூஸ ஒரு கண்ணாடியில் ஊற்றுவோம். இங்கே இப்போது ஆரஞ்சு ஜூஸை ஊற்றி அதை ஃப்ரீசரில் வைக்கலாம். இப்ப நான் சில ஸ்ட்ராபெர்ரி செய்பிடிச்ச போறேன். அவற்றை ஷேக்ல வைக்கலாம் மற்றும் ஷேக் 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 உங்கள் முழு சக்தியுடன். ஓ ஆம், கொஞ்சம் கூடுதலாக. ஓ, சமையல்காரரே, நீங்கள் ஏற்கனவே புகைப்பிடிக்கிறீர்கள். நிறுத்துங்கள். நன்றி, நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன். இப்போது ஸ்ட்ராபெரி ஜூஸை கண்ணாடியில் ஊற்றுங்கள். இங்கே கொஞ்சம் புதினாவை அலங்கரிக்கவும் முடிந்தது. லிவ், இதை முயற்சி செய். சரி, பெரிய கண்ணாடியோட தொடங்கலாம். உள்ளே என்ன இருக்கிறது? ஸ்ட்ராபெரி குளிர்ச்சி எனக்கு பிடிக்கும். நான் அதையெல்லாம் குடிச்சு விட்டேன், கவனிக்கவே இல்லை. ஓ, இது என்ன? தர்பூசணி லெமனேடு குளிர்ச்சி. ஆரஞ்சும் சுவையாக இருக்கிறது, ருசியாக இருக்கிறது. அடுத்தது என்ன? ஓ, இது மிகவும் விசித்திரமாக தெரிகிறது. நான் இதை முயற்சிக்கவே மாட்டேன். பாட்டி வென்றார். ஓ, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நன்றி லிவ். அதை கேட்டீர்களா? நான் மிகவும் உற்சாகம். ஹாய், ஒரு எளிய ஒன்றை தொடங்குவோம். ஒரு வட்டமான கேக் செய்வது. உங்களை நம்புகிறேன். சரி, எனக்கு கிரீம் வேண்டும். எதை எடுத்துக்கொள்வது? சரி, நான் சிவப்புடன் தொடங்குகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. வண்ண கிரீமை அடுக்குகளாக பிழிந்து கேக்கின் மீது. இந்த முறை கேக்கை சுழற்ற மறக்காதீர்கள். அதனால் பட்டாம்பூச்சி வண்ணத்தில் பட்டைகள் இருக்கும். எல்லாவற்றையும் ஊதா கிரீமுடன் முடித்து எல்லா அதிகமானவற்றையும் ஒரு ஸ்பேடுலாவால் அகற்றுகிறோம். சரியானது. இப்போது பாரம்பரிய வெண்ணிலா குலேசை எடுத்து கேக்கின் மீது அழகான சிதறல்களுடன் பிழிகிறோம். I cross on October with turned a carrot rich you the guys by the Turk Benay. சரியானது. நான் என்ன பண்றேன் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். Sorry girl, put the cream over your இப்போது நான் அதை கண்ணாடி பண்ண வேண்டும். என்ன? ட்ரேசிக்கு எல்லாம் தயார். ஆனால் எனக்கு பாதி மட்டுமே இருக்கிறதா? சரி, நான் வேகமாக செய்ய வேண்டும். கத்தியை எடுத்து எல்லா அதிகப்படியானவற்றையும் வெட்டி விடுகிறோம். அப்படியே அவற்றை இங்கே வைக்கிறோம். இப்போது எனக்கு ஒரு இதய வடிவ கேக் உள்ளது. மேலே மேலும் கிரீம் சேர்த்து பின்னர் அதை ஸ்பேடுலாவால் சமமாக செய்கிறோம். இப்ப எனக்கு கொஞ்சம் விளஞ்சிவப்பு தேவைப்படும். மிக சுவையானது. கேக்கில் சில ரோஜாக்களை வைக்க முயற்சிக்கிறேன். ஓ ஆமாம், அதை பாருங்கள், அழகாக இல்லையா? ஓ, மார்ஷ்மெல்லோக்களை மறக்காதீர்கள். ஆம், சுழல் மார்ஷ்மெல்லோக்கள் சிறந்தவை. அவற்றை பக்கங்களில் வைக்கிறேன். சரி, நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். வேகத்தை அதிகரிக்கிறேன். என்ன? அதை பாருங்கள். ஏன் இது இவ்வளவு அழகா இருக்குது? அவன் வெல்ல விட மாட்டேன். நான் ஏதாவது யோசிக்கணும். அது சரி. என்னிடம் இதயம் உள்ளது. எனக்கு தேவை ஒரு அறுவை சிகிச்சை கத்தி.
கேக்கிற்காக ஒரு துளை வெட்ட வேண்டும். நாங்கள் ஒரு சதுரத்தை வெட்டுகிறோம், பின்னர் ஸ்கால்ஃபெல் எடுத்து அதுல நுடெல்லா வைக்கிறோம். ஓ ஆம், கிராமேல் சேர்த்து போது எங்க சதுரத்தை வச்சு போடுறோம். இதயத்தின் மீது சில தோவல்கள் சரியானது, அது கேக்கின் மேல் வைக்கலாம். சரி, உங்களுக்கு இனிய உணவு விவியன், இதோ உங்களுக்கு. வாவ், நீங்கள் எனக்கு கேக்குகள் செய்தீர்கள். அவை மிகவும் சுவையாக உள்ளன. நான் விரைவில் சுவைக்க தொடங்க விரும்புகிறேன். ஓ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஒரு துண்டு சுவைக்கலாம். சுவையாக இருக்கிறது. இன்னொரு ஒன்று, காத்திரு. ஏன் இது உடைந்தது? பயங்கரம். மார்ஷ்மெல்லோஸ் உடன் அந்த இதயத்தை பாருங்கள். அது மிகவும் பெரியது மற்றும் மிகவும் சுவையாக இருக்கிறது. எண்ணெய், ஓ வாவ், அது என்ன? கிராமேல் நுடெல்லா, அற்புதம். அது மிகவும் சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. செஃப் ட்ரேசி வெற்றி பெறுகிறார். வெற்றி எனது. நான் இதை பற்றி கனவு காண முடிந்தது. யூஹோ! இதயம் வடிவ கேக் செய்யுங்கள். வாருங்கள், நீங்கள் அதை செய்ய முடியும் அப்படி என்று எனக்கு தெரியும். இது எனக்கு சரியான பணியாகும். எல்லாம் சிறந்த முறையில் தயாராக இருக்கும். நாங்கள் ஸ்ட்ராபெரி கிரீம் பயன்படுத்துகிறோம். நாங்கள் கேக்கை சேர்க்கிறோம். கிரீம், பிறகு கேக், பிறகு மீண்டும் கிரீம், கேக் சிறியான உயரத்தை அடையும் வரை. ஓ ஆம், இப்போது நான் அளவுகளை எடுக்க வேண்டும். சரி, இது போல நாங்கள் அதிகப்படியானதை வெட்டி அதை மறுபுறம் வைக்கிறோம். எப்படி? எனக்கு மாஸ்டிக் தேவை. அதை கேக்கின் மேல் வையுங்கள். ஓ ஆம், அப்படியே. நான் ஒரு சிற்பி போல உணர்கிறேன். இப்போது இந்த வட்ட வடிவத்தை தேவைப்படும். இதயத்தில் ஒரு துளை வைக்கவும், அதை எடுக்கவும். அதில் கொஞ்சம் நுடெல்லா ஊற்றுங்கள். அருமையான யோசனை. ஓ, சாக்லேட்டால் நிரம்பிய இதயம். இதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? ருசியானது. போலா, என்ன என்ன? நான் 4 இதய வடிவ கேக்குகள் செய்தேன். அவற்றின் மையத்தில் ஒரு துளை வெட்டினேன். மேலும் கேக்குகள் மேலும் சிறந்தது. விவியன் இனிப்புகளை மிகவும் விரும்புகிறார். லல்லாம் தயாராகி இருக்கும் போது லடக்கத்தை பண்ண முடியும். Morley's Fanny under Ferrangary's Stearns for Trinidad. Morley strawberry எடுத்து அதை பிளெண்டர்ல போட்டு இயக்குறோம். அருமை. ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி தயாராகிச்சு. Our crews wanted to see Iridan this neue balloon a lot of course. Does it last smoothie alertum fensham? There's general wacker. அனைத்து பட்டுக்களையும் ஒவ்வொரு துளையிலும் வைக்கவும். அருமை. இப்போது கிரீமை மேலே ஊற்றுகிறோம். அப்படித்தான். அது கேக்கின் மேல் முழுவதும் பூசுங்கள். சரியானது. கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ். நான் தயாரா இருக்கிறேன். சரி, சாப்பிடுங்க விவியன். வாவ், நீ என்னை ஆச்சரியப்படுத்த எப்படி என்று தெரியும். மேலும் 4 கேக்குகள் மற்றும் உள்ளே நிறைய இதயங்களும் நுடெல்லாவும் கொண்ட ஒரு அழகான கேக் உள்ளது. இது மிகவும் சுவையாக உள்ளது. இந்த சுவையான முயலின் மீது ஊற்ற முயற்சிக்கிறேன். மார்ஷ்மெலோ மற்றும் சாக்லேட். இதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது நான் முயற்சிக்கிறேன் இந்த கேக்குகளில் ஒன்றை. சரி, இதோ. என்ன அது? என்ன? ஓ, அருமையானது. அற்புதம். இத மற்ற கேக்குகளோட முயற்சி செய்றேன். அவத்துல திரவம் நிரப்பப்பட்டுள்ளது. ரொம்ப நல்லது. இது ரொம்ப அற்புதமா தெரியுது. ஆம். மேலும் அவற்றுக்கு வெவ்வேறு சுவைகள் உள்ளன. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஓ, யாரை நான் தேர்வு செய்கிறேன்? சரி, செஃப் நாதன், நீங்கள் தான் வெற்றியாளர். ஆம், நான் உன்னை வெல்ல முடியும். அம்வா, எங்க
சமையல் சவாலுக்கு வரவேற்கிறேன். முதலில் எனக்கு M&M கேக் வேண்டும். நீங்கள் தயாரா? ஓ, இதோ பார்க்கலாம். இது முற்றிலும் சிறந்தது. பாருங்கள், நான் அவற்றை நிறம் வாரியாக பிரித்துள்ளேன். நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் சிவப்பு. இப்போது மேலடுக்கு. நான் இதற்கு ஒரு இதய வடிவத்தை பயன்படுத்த போகிறேன். இது ருசியாக இருக்கிறது. என் பேத்திக்காக எதுவும் செய்வேன். முழு ஜாரையும் ஊற்றுவேன். மேலா பக்கத்தில் பிரகாசமான டிராஜீஸ் வைப்பது அல்லது அது எதுவோ அதை உயர்த்தி. ஓ, அது அழகாக இருக்கிறது. ஓ, ஒரு நிமிஷம். சரியா இருக்குது. இது காதலுடன் செய்யப்பட்டது. அற்புதம். வாவ், அது நல்லது. ஆனால் இது ஏன் முறை? எனக்கு பபிள் கம் இருக்கிறது. அந்த கோடுகளை பாருங்கள். அது கேக்கில் அழகாக இருக்கும். வாவ், அடுத்து என்ன இருக்கிறது? நிச்சயமாக சாக்லேட். ஓ, ஆம், காத்திரு. இது பைத்தியம். ஓ, பாட்டி, மிகவும் நன்றி. இது ருசியாக இருக்கிறது. நான் ஒரு பட்டாம்பூச்சி செய்தேன். ஒழியாத மோலே வைக்கிறோம். இங்கே என்ன இருக்கிறது? ஓ, ஆம், இன்னும் சில சுவையானவை. சரியானது. பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இதோ என் சிறந்த கேக். மேலே சுவையான களை சேர்க்கிறேன். ஓ, ஆம், ஒரு கலைப்பணியை உருவாக்குகிறேன். உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது? எனக்கு தெரியும், ஒரு மாஸ்டர் பீஸ். எவ்வளவு அழகான கேக்குகள். ஓ, இது மிகவும் ருசியாக இருக்கிறது. சுவையான M&M's. கேக் பற்றி என்ன? இது அற்புதமாக இருக்கிறது. ருசியானது. அடுத்த கேக்கிற்கு செல்லலாம். இந்த அழகான இதயத்தை பாருங்கள். இதிலிருந்து தொடங்குவேன். நம்ப முடியாதது. கேக் எப்படி இருக்கிறது? ஓ, இது ருசியாக இருக்கிறது. குளிர். இப்போது பட்டாம்பூச்சி. ஓ, வாவ், எல்லாமே சாப்பிடக்கூடியது. பட்டாம்பூச்சி தானே, மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது கேக் சாப்பிட நேரம். இது மிகவும் ருசியாக தெரிகிறது. மேலும் இது சுவையாக உள்ளது. வெற்றியாளர் யார் என்றால் ஆஹா, ஆம், நான் நன்றாக செய்தேன். இப்போது எனக்கு பார்பி பாணி கேக் வேண்டும். சரி பேத்தி, இதை செய்யலாம். மார்ஷ்மெல்லோ சுவாரஸ்யமாக இருக்கிறது. அவை மிகவும் மென்மையானவை. அதை பாருங்கள். சரி, சில மார்ஷ்மெல்லோஸ்களை ஒட்டுகிறேன். ஓ, அப்படியா? என்ன பிரச்சனை? நுடல்லா, எல்லாருக்கும் அது பிடிக்கும். இப்போது மார்ஷ்மெல்லோஸ். இது வேலை செய்யுமா? ஆம், இது சிறந்தது.
அதை பாருங்கள். முடிந்து விட்டதா? எனக்கு இன்னும் சில இருக்கின்றன. எனதுதை எடுத்துக்கொள். சரியானது. நன்றாக. நான் எனதிலிருந்து தொடர்கிறேன். இங்கே மார்ஷ்மெல்லோக்கள். இப்போது இதயங்கள். இனிப்பு உடை தயார். பாருங்கள். எனக்கு கை உரைகள் தேவைப்படும். மார்ஷ்மெல்லோக்களை எடுக்கிறேன். கொஞ்சம் பச்சை நிறம் சேர்க்கிறேன். எல்லாவற்றையும் சேர்த்து கலக்குகிறேன். என் பச்சை மாவு தயாராக உள்ளது. உருளும் கம்பியின் உதவியுடன் அதை உருட்டுகிறேன். பொம்மைக்கு ஒரு புதிய உடை தயாரிக்கிறேன். இப்போது நாங்கள் அதை முழுமையாக செய்ய போகிறோம். உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? எனக்கு இது அற்புதமாக தோன்றுகிறது. சில பூக்கள். இன்னொரு மாஸ்டர் பீஸ். எங்கள் கேக்குகளை சுவைக்க தயாரா? வாவ், அழகாக இருக்கிறது. நான் இதை செஃபிடம் இருந்து தொடங்குவேன். மார்ஷ்மெல்லோ சுவை மிகவும் நல்லது. எனக்கு இது பிடிக்கும். அடுத்தது இதை. இது நம்ப முடியாதது. சுவையாக இருக்கிறது. மற்றும் கடைசியாக டைலரின் கேக். வாவ், எனக்கு இது பிடிக்கும். மிகவும் குளிர்ச்சியானது. ஆனால் யார் வெற்றியாளர்? அது கடினம். அருமை. எனக்கு தெரியும் பாட்டி. முடிவாக ஒரு சாக்லேட் ஸ்டிக் கேக். நீ எனக்காக அதை செய்வாயா? மிகவும் சரி. இந்த சாக்லேட் குச்சிகள் அற்புதமாக இருக்கின்றன. வாருங்கள் பாட்டி. உங்களிடம் இருந்து ஆயுதம் பறிக்கப்பட்டு விட்டது. அது ஒரு நகைச்சுவை. சுரேஷ், நான் கேக்கை அலங்கரிக்க தொடங்குகிறேன். அதன் சுற்றிலும் இளஞ்சிவப்பு குச்சிகள். இப்போது இனிப்பு தூவல்கள் நேரம். இந்த சுற்றை நான் வெல்ல வேண்டும். அதிகமாக. அதுவே சிறந்தது. ஆமா, சரியானது. மற்றும் ஒரு விழா. இது ஒரு பரிசு போல. பாட்டி மரம். கொஞ்சம் காத்திரு சார். நான் முழு கேக்கையும் அலங்கரிக்க ஆரம்பிக்கிறேன். அப்புறம் நல்லது. அந்த குச்சிகள் சிறியதாக இருக்க வேண்டும். மோசமா இல்ல. நடுவில் சில துகள்கள் மற்றும் சாக்லேட் முட்டைகள். இந்த கேக் பறவைகளுக்கான உண்மையான கூடு போல தெரியுது. அழகாக இருக்கிறது. கைகள் விலக்கி. இது ஒன்முறை செல்லம். நான் கேக்கின் மேல் பகுதியை அலங்கரிக்க பேஸ்ட்ரி பையை பயன்படுத்த போகிறேன். நான் சாக்லேட் கிரீமை பயன்படுத்தி அதை பக்கங்களில் சேர்க்கிறேன். ரொம்ப மோசமில்ல. சாக்லேட் குச்சிகளை பயன்படுத்தி ஒரு முள்ளம்பன்றி முகம். அருமை. அவன் அசாதாரணமாக. சாக்லேட் முள்ளம்பன்றி தயாராக உள்ளது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாவ், நம்ப முடியாதது. நான் முதலில் எலுமிச்சை பழத்துடன் தொடங்குகிறேன். ருசியானது. இது மிகவும் நல்லது சகோதரா. அடுத்தது
இந்த கூடு வடிவ கேக். ஓ, இது முழுமையான மகிழ்ச்சி. ருசியானது. முடிவில் ஒரு பரிசு கேக். வாவ், நிறைய ஸ்பிரிங்கிள்ஸ் மற்றும் பிங்க் சாக்லேட் குச்சிகள் இருக்கின்றன. கேக்கும் ருசியாக இருக்கிறது. நான் அறிவிக்கிறேன், இதுவே வெற்றியாளர். எனக்கு தெரியும். ஆம்,